Hello student, in this video I am going to explain the features of internet. So the features of internet nu eduthittomna internet use panni enna what are the features available in internet. So obviously we all know email, internet use panni mail anupalam, that you can send as well as receive mail from one machine to another machine, one area to another area. So that is the email, which is nothing but electronic mail expansion. And then next feature, video conference. So video conference enna நம்ம இப்ப ஆன்லைன் classes எடுத்துட்டு இருக்கோம். So we can see and hear each other. So அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், video conference அப்படின்னு சொல்றோம். The next feature is file transfer. So you can transfer file. We are transferring file through mail as well as through social media like WhatsApp. So இப்போ உங்களுக்கு ஒரு யூனிட் 1 இருக்கட்டும் இல்லை ஒரு வெப் மேனுவலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் I can transfer the file through the இன்டர்நெட், உனக்கு வாட்ஸ்அப் வழியாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பட் இதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் வேணும். அந்த ப்ரோட்டோகாலை நீ என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா எஃப்டிபி அப்படின்னு சொல்லுவேன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்டர்நெட்டில் ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அண்டு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இப்போ உன்னோட மெஷினில் இருந்து நீ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னா யூஆர் அப்லோடிங் எ ஃபைல் ஆஸ் வெல் அஸ் நான் அனுப்பின ஃபைலை நீ ரிசீவ் பண்ணி அந்த ஃபைலை வியூ பண்ணுறேன்னா தேர் யூ ஆர் டவுன்லோடிங் எ ஃபைல். ஸோ இது ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னா யூ ஆர் டூயிங் அப்லோடிங் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோடிங் தேர். The next feature is remote login. So the remote login means if suppose a user can be anywhere. Like இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒரு சர்ச் கொடுக்குறீங்க, சர்ச் ஏதோ ஒன்று டைப் பண்ணி அடுத்த செகண்ட் உங்களுக்கு அது ரிலேட்டட் சர்ச்சஸை வந்து நிறைய உங்களுக்கு அந்த பேஜஸ் எல்லாமே உனக்கு உன்னோட மொபைல்லையோ இல்லை மெஷின்லேயோ சிஸ்டம்லேயோ நீ பார்க்க முடியுது. பட் அந்த கூகுள் அப்படிங்கிற அந்த கூகுளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எங்கே இருக்குது, உன்னோட லோக்கல் மெஷினில் கிடையாது, உன் ஃபோன்லேயும் கிடையாது, இல்லை என்னோட மெஷின்லேயும் கிடையாது. ஸோ அது எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒரு யூஎஸ்லேயோ சிங்கப்பூர்லேயோ எந்த இடத்துலையோ ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வர் உள்ளதான் அந்த கூகுளில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ ஒரு யூசர் என்ன பண்ணுறோம், எங்கேயோ உட்காந்துட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு மெஷினை ஆக்சஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிமோட் லாகின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூசர் வந்து ரிமோட்டாக எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியுது, லாகின் பண்ணி அந்த டூலை ஆக்சஸ் பண்ண முடியுது, ஒரு கூகுள் ஆக்சஸ் பண்ண முடியுது, இல்லை அதில் உள்ள ஏதாவது ஒரு ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து ரிமோட் லாகின். ஸோ இந்த ரிமோட் லாகின் இப்போ நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு எஃப்டிபின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ரிமோட் லாகின்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் என்னென்னா இங்கே டெல்நெட் ஆர் லாகின் சொல்லுவோம். அதை டெல்நெட் ஆர் லாகின் இருந்தால் தான், இந்த டூல் இருந்தால் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும், ரிமோட்டாக லாகின் பண்ணி இன்டர்நெட் வழியாக எந்த மெஷினை வேணாலும் ஆக்சஸ், எந்த சர்வர்லேருந்து வேணாலும் இன்ஃபர்மேஷனை நீ ரீட் பண்ண முடியும். அண்ட் தென் நியூஸ். ஸோ நியூஸுங்கிறது ஒரு காமன் ஏரியாவில் உள்ள ஒரு நியூஸ் குரூப். இது வந்து எந்த பிளேஸில் இருந்தாலும் நியூஸ் என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். தென் சேட்டிங்கிறது நீ வாட்ஸ்அப்பில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பண்ணிகிட்ருக்கிறது தான் சேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் மீன்ஸ் யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் இன்டராக்டிவ்லி, ரெண்டு பேரும் பேசிக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் சேட்டிங். தீஸ் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்நெட். The next thing is packet switching. So packet switching அப்படின்னா என்ன? First of all, while transferring the data through internet, அந்த டேட்டா என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா பேக்கெட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டேட்டா நீ அனுப்புகிற டேட்டா வந்து என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பேக்கெட்டாக. ஸோ பேக்கெட் அப்படிங்கிறது என்னென்னா மேனேஜபிள் குரூப் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூப் வழியாக நீ வந்து நிறைய ஏதோ ஒரு திங்கை வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுற. அந்த டியூபோட சைஸை விட பெரிய சைஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அந்த டியூப் உள்ள திணிக்க முடியாது உன்னால், இல்லையா? ஸோ பிகாஸ் யூ கேனாட் சென்ட், அதை விட அதோட டயமீட்டர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டை டியூப் உள்ள வழியாக அனுப்ப முடியாது நீனு. அப்போ நீ என்ன பண்ணுவ, அந்த ஆப்ஜெக்டை ரெண்டாக கட் பண்ணி அந்த டியூப் உள்ளே வைக்கிற மாதிரியான சைஸாக இருக்கிற மாதிரி அதை வந்து என்ன பண்ணுவேன், சேஞ்ச் பண்ணி அந்த டியூப் உள்ள போட்டினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உன்னால் சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீ இன்டர்நெட் வழியாக உன்னோட டேட்டாவை அனுப்பும் பொழுது அந்த இன்டர்நெட் வழியாக அனுப்புறதுக்கான மேனேஜபிள் குரூப் ஆஃப் டேட்டாவாக இருக்கணும். அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் உன்னோட இன்ஃபர்மேஷனை யூ ஆர் பிரேக்கிங் டவுன் இன்டு எ ஸ்மால் பேக்கெட். அந்த ஸ்மால் பேக்கெட் அந்த சொல்கிறோம் இல்லையா, அது என்ன ஸ்மால் பேக்கெட்டுங்கிறது என்னென்னா மேனேஜபிள் குரூப் ஆஃப் டேட்டா. பேக்கெட் என்னன்னு சொல்கிறோம், மேனேஜபிள் குரூப் ஆஃப் டேட்டா. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்னதுன்னா ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் த மெசேஜ் இன்டு ஸ்மால் பேக்கெட்ஸ். அதாவது பெருசாக இருக்கிற ஒன்று ஸ்மால் அந்த வழியாக அனுப்புறதுக்கு எவ்வளோ சைஸில் நீ டேட்டாவை அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு குரூப்பாக வந்து நீ டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான்
ஸ்மால் பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கில் நீ மேனேஜபிள் ஸ்மால் பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணி யூ ஆர் சென்டிங் அக்ராஸ் தி இண்டிபெண்ட் என்டிட்டிஸ். யார் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கெல்லாம் நீ அனுப்பி விட்ற. திஸ் இஸ் த பேக்கெட் டெஃபினேஷனோட பேக்கெட் ஸ்விட்சிங்கோட டெஃபினேஷன். So this is packet. Packet means manageable group of data. Packet switching means it's a process of breaking down the message into small groups and send across communication network as independent entities. So இதை வந்து ஒரு pictorial representationல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவிங் இந்த மாதிரி ஒரு மெஷின் இருக்குது, உங்களுக்கு ஒரு 2 மெஷின் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர், இது ஒரு நெட்வொர்க் இருக்குது உங்களுக்கு. இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்விட்சிங் ஆஃபீஸ் இங்கே ஒரு ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து இந்த ரவுட்டர் ஏன்னு சொல்கிறோம். இந்த ரவுட்டரை வந்து ஸ்விட்சிங் ஆஃபீஸ் ஏ. அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு மெஷின் வச்சுருக்கேன். இது வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா இன்னொரு ரவுட்டர், ஸ்விட்சிங் ஆஃபீஸ் பி அல்ல ரவுட்டர் பின்னு வச்சுக்கோ. இப்போ ஏ பி, இப்போ இங்கேருந்து நீ இங்கே இன்ஃபர்மேஷனை அனுப்புகிற. ஸோ நீ அனுப்பும் பொழுது இந்த அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பேக்கெட்டாக டிவைட் ஆகும். இது வந்து ஒரு பேக்கெட்டு, இது P1, இது வந்து P2ன்னு வச்சுக்கோ. இது தானே, இது P2, இது P1ன்னு வச்சுக்கோ. ஸோ இங்கேருந்து நீ அனுப்புறது P1 P2 எங்கே வருது, இங்கே இந்த ரவுட்டர் வழியாக இங்கே இருக்க எந்த மெஷினுக்கு நீ அட்ரஸ் கொடுத்துருக்கியோ அந்த மெஷினில் எந்த யூஸரோ அவங்களுக்கு வந்து சேரப்போகுது உனக்கு இங்கேருந்து நீ அனுப்புகிற இன்ஃபர்மேஷன். பட் while sending this information இது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா பேக்கெட்டாக பிரியும். நீங்கள் அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை இட் வில் broken into a packet of equal length. அதாவது எல்லா பேக்கெட்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அந்த ஒரு பேக்கெட்டுக்கும் ஒரு ஹெடர் இருக்கும். அதாவது அந்த ஹெடரில் என்ன இருக்குன்னா இது வந்து பேக்கெட் 1, அப்புறம் இது யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அட்ரஸ் இதெல்லாம் வந்து அந்த பேக்கெட் 1ல் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேக்கெட் 1 2 3 இப்படியே நீ வந்து அனுப்பிட்டே இருப்ப. தென் இது இங்கேருந்து இங்கே போகும் பொழுது சப்போஸ் இங்கேருந்து இங்கே டைரெக்டாக போக முடியல, தெர் இஸ் லாட் ஆஃப் நெட்வொர்க் இங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுன்னா வேறு வழியாக போகும். சி வழியாக போய் சிலேருந்து ஈக்கு போய் ஈலேருந்து கூட பிக்கு போகும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு இப்போ இந்த லென்த்தி ப்ராசஸ் இப்படி தான் இந்த பேக்கெட் சுற்றி போகணும்னு இல்லை. இந்த ரவுட்டர் அதாவது சிடிஇ அப்புறம் பி எப்போ போகும்னா இது எல்லா இந்த வழியில் இருக்கிறது ஃபுல்லாக கன்ஜஷன் ஆகிடுச்சு, அனுப்ப முடியல, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த வழியாக போகும். பட் யூஸ்வலாக இந்த ரவுட்டர் என்ன பண்ணும்னா இந்த பேக்கெட்டை அனுப்புறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் வழியாக தான் அந்த பேக்கெட்டை ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு அது சென்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த ரவுட்டர் உள்ள ஒரு அல்காரிதம் இருக்கும், ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் இருக்கும். அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் என்ன எது ஹெல்ப் பண்ணும்னா டு சென்ட் பேக்கெட் ஃப்ரம் ஒன் மெஷின் டு அனதர் மெஷின் இன் எ ஷார்ட்கட். அதாவது ஷார்ட்கட் சீக்கிரமாக எப்போ போய் சேருமோ அப்படி அனுப்பும். ஸோ அதனால் இதோடைய பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து மெசேஜை வந்து பேக்கெட்டாக டிவைட் பண்ணும். அந்த பேக்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பேக்கெட்டோட நம்பர், அதோட அட்ரஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் அனுப்பின பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் என்ன பண்ணுவார்னா பிளேசஸ் த பேக்கெட் இன் ஏ கம்யூனிகேஷன் சேனல் வச்சிருவார். இந்த சென்டர் வந்து இந்த இடத்துல இந்த ரவுட்டருக்கு அனுப்பிடுவார். இங்கேருந்து இங்கே வந்து தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் கனெக்ஷன். இங்கேருந்து இங்கே என்ன இருக்காது, ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன் இருக்காது. அந்த ஃபிசிக்கல் கனெக்ஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னோம்னா சைபர் ஸ்பேஸ் வழியாக தான் இது வந்து போய் சேரும். ஸோ தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் கனெக்ஷன் வித்தவுட் மேக்கிங் ஏ ஃபிசிக்கல் கனெக்ஷன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் ரூட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசீவிங் எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீ என்ன ஆர்டரில் அனுப்புறியோ அதே ஆர்டரில் போய் சேராது. இப்போ நீ ஃபஸ்ட்டு P1 அனுப்புகிற அப்புறம் P2 அனுப்புகிற அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு P2 போகும் அப்புறம் P1 கூட போகலாம். ஸோ இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கில் நீ அனுப்பின ஆர்டர்லேயே போய் சேருமா அப்படின்னு கேட்டால் விச் இஸ் நாட் பாசிபிள். திஸ் இஸ் கால்ட் த பேக்கெட் ஸ்விட்சிங்.